ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாக்கியவர்த்தி. இறைவணக்கம். சர்கஸ்திதி பிரளய ஹேதுமச்சிந்த்ய சக்திம் விஸ்வேஸ்வரம் விதித விஸ்வமனந்தமூர்த்திம் निर्मुक्त बंधनमपार सुखांबुराशिं श्रीवल्लभं विमलबोधगणं नमामि. यस्य प्रसादादहमेव विष्णुः मय्येव सर्वं परिकल्पितं च इत्थं विजानामि सदात्मरूपं तस्याङ्घ्रिपद्मं प्रणतोऽस्मि नित्यं. இருபத்து ஐந்தாவது ஸ்லோகம். परब्रह्मास्पततया मानभुवमहं सदा भूयासमिति यो द्रष्टा शोकमित्यवधारय. आत्मा நான், சத் சித் ஆனந்த ஸ்வரூபம், அறியப்படுவதாய் இருக்கக்கூடிய உடல் முதலானவைகளுக்கு வேறானவன். சச்சிதானந்தமான ஆத்மாவை நான் என்று நிச்சயித்துக்கொள். தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தில் துவம் என்ற பதத்தினுடைய சொல்லினுடைய பொருளாக சச்சிதானந்த ஆத்மா என்று நிர்ணயம் செய்துகொள். எப்படி என்பதற்கான யுக்திகளெல்லாம் இதுவரைக்கும் விவரித்திருக்கின்றார். உடல் முதலானவைகள் ஆத்மா அல்ல, அறியப்படுவதாய் இருப்பதினால் உள்ளே இருப்பாகவும் அறிவாகவும் ஆனந்தமாகவும் எந்த ஒன்று இருக்கின்றதோ அந்த ஆத்மா நான். திரஷ்டா பார்ப்பவன், திருஷ்யம் திரஷ்டா அல்லது திருக்கு, பார்க்கப்படும் இவைகளுக்கு வேறானவன். பார்க்கப்படும் பொருள்களுக்கு வேறாக பார்ப்பவன் இருக்கிறான். பார்ப்பதும் பார்க்கப்படுவதும் எப்பொழுதும் வேறு வேறானதாக இருக்கும் என்ற அந்த யுக்தி, அந்த நியாயத்தினால இவை உடல் முதலானவை பார்க்கப்படுபவைகளாக இருப்பதனால் ஆத்மா பார்ப்பவனாக இருப்பதனால் இரண்டும் வேறு வேறானது. நான் பார்க்கப்படுபவை அல்ல, நான் பார்ப்பவன். நான்கிறது மாறாத ஒரு அறிவு ஸ்வரூபம், ஒரு சாட்சி ஸ்வரூபம், ஒரு திருக் ஸ்வரூபம். இதை இதுவரைக்கும் சொன்னார். இதில் ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி வரலாம். பார்ப்பவன் திரஷ்டா என்று சொல்லுகின்ற பொழுது பார்க்கப்படும் விஷயங்களுக்கு வேறானவனாக இருக்கலாம். ஆனால் பார்க்கப்படுபவைகளால் அவன் பாதிக்கப்படலாம்.
பார்க்கப்படுவதனால பார்த்தல்ங்கிறது ஒன்று பார்க்கிறார்னா ஒரு விதமான ஒரு சம்பந்தம் வருது. அதனால் பார்க்கப்படுபவன் பார்க்கப்படுபவைகளால் பாதிப்பு அடையலாம். செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தால், டிவி பார்த்துக்கிட்டே இருந்தால் கண் எரிச்சல் வருது, தலைவலி வருதுன்னா, அப்போ அது தனியாக இருக்குது, டிவி தனியாக இருக்குது, செல்ஃபோன் தனியாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து பார்க்கிற பொழுது அவனுக்கு அதனால் பாதிப்பு வருது. மியூசிக் கேட்குறார், பாட்டு கேட்குறாருனா கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காதுக்கு பாதிப்பு வருகின்றது. அந்த மாதிரி திரஷ்டா பார்ப்பவன்னா அதனால் பார்க்கப்படுபவைகளிடமிருந்து இது பாதிப்பு அடையலாமே. அப்புறம் பார்த்தல்ங்கிறது ஒரு விகாரம் தானே, பார்க்கிறது பார்க்காமல் இருக்கிறதுன்னா. இப்போ அது ஒரு விகாரம், அவிகாரம் நிர்விகாரம் ஆத்மான்னு சொல்லிட்டு அது பார்க்கிறதுன்னு சொன்னாக்க அது முரண்பாடாக இருக்கிறது என்ற ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி வரலாம். அதற்கு விடையாகத்தான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்லுகின்றார். 26வது ஸ்லோகம். 26 படிக்கலாம். எஸ் சாட்சி லக்ஷணோ போதஹ त्वं पदार्थस्य उच्यते साक्षित्वमपि बोद्धृत्वम् अविकारितयात्मनः यस्साक्षिलक्षणो बोधः त्वं पदार्थस्य उच्यते साक्षित्वमपि बोद्धृत्वम् अविकारितयात्मनः यः साक्षिलक्षणः बोधः यः सः त्वं पदार्थः सः उच्यते. यः साक्षिलक्षणः बोधः त्वं पदार्थः सः उच्यते. साक्षित्वम् अपि போத்ருத்வம் அவிகாரிதயா ஆத்மனः. வாக்கியமாக பார்த்தா சாட்சி லக்ஷணக போதக யக சக தொம் பதார்த்தக உச்சியதே. இந்த தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தில் இருக்கக்கூடிய தத்துவம் பதங்களில் தொம் என்ற பதத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய அர்த்தம் என்ன என்று விசாரம் செய்ய தொடங்கணும். இல்லை, தொம் என்ற பதத்தினுடைய அர்த்தம் இந்த எது சாட்சி லக்ஷணம், சாட்சி லக்ஷணமாக சாட்சி என்ற லக்ஷணத்தை உடையதாக இருக்கின்றதோ அந்த சாட்சி அதுவே தொம் என்ற சொல்லினுடைய பொருள் என்று நிச்சயம் செய்து கொள். அது பொருள் என்று சொல்லப்படுகின்றது. மகா வாக்கியத்தில் தத்துவமசி என்று சொல்கிற பொழுது அந்த தொம்ங்கிறதுக்கு சாட்சி என்று பொருள் எடுத்துக்கொள்ளணும். சாதாரணமாக நமக்கு தொம் அப்படிங்கிற பொழுது நான்கிற பொழுது உடம்பு வரைக்கும் நான்கிற எண்ணமானது இருக்குது. விவகாரத்தில் அது அப்படி சொல்ல முடியாது. நான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு விவகாரம் பண்ண முடியாது. விவகாரம் பண்ணுற பொழுது உடம்பு வரைக்கும் இருக்குது நான்கிறத வைத்து கொண்டு தான், அப்புறம் புறத்தில் இருக்கிறதெல்லாம் இது நான் நீ என்ற பேதத்தை வைத்து கொண்டு தான் விவகாரம் பண்ணுறோம். அதனால் நான் சாட்சி அப்படின்னா அதுக்கப்புறம் போய் இட்லி வேணும்னு கேட்க முடியாது. சாட்சிக்கு பசி தாகம் கிடையாது. அதனால் எனக்கு பசிக்குது, அது வேணும் இது வேணும், அது கொடுங்க இது கொடுங்கன்னு எதுவும் கேட்க முடியாது. அதனால் உடம்பு இருக்குது, உடம்பு வரைக்கும் நான்கிறது இருக்குது. விவகாரத்தில் அதை வைத்து கொண்டு தான் விவகாரம் நடக்குது. வெறும் சாட்சி மாத்திரம்னா விவகாரமே அங்கே இல்லை. போதல் வருதல் எதுவுமே அங்கே இல்லை. விவகாரம்னு வர்ற பொழுது உடம்போடு சேர்ந்து தான் விவகாரமானது நடக்கின்றது. எல்லா விவகாரமும் உடல் நிலையில் தான் இருக்குது. அதனால் பசி தாகம் காமம் குரோதம் எல்லாமே உடம்பை மையமாக வைத்து இருக்கின்றது. அதை வைத்து கொண்டு தான் ஞானம் வந்த பிறகும் ஞானியாக இருந்தாலும் உடம்பு இருக்கிற வரைக்கும் ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னா, அவர் கர்மாவே பண்ணாமல் இருப்பாரான்னா மினிமம் குறைந்தபட்சம் கர்மா பண்ணி கொண்டு இருப்பார். சரீரம் இருப்பதற்கு தேவையான கர்மாவை மட்டும் பண்ணி கொண்டு இருப்பார்னா அப்போ இருக்குது. ஜீவன் முக்தி ஆனாலும் அந்த சரீர சம்பந்தம்ங்கிறது இருக்குது. அதனால் விவகாரங்கிறது இருக்குது. அதனால் விவகாரத்தில் உடம்பு வரைக்கும் நான்கிற எண்ணம் இருக்குது. ஆகவே நீ யார் அல்லது நான் யாருன்னா நான் இந்த உடம்பையும் சேர்த்து நான்னு நம்ம சொல்லுகின்றோம். அது தொம் என்ற அந்த சொல்லினுடைய வாச்சியார்த்தம். அது சாதாரணமாக விவகாரத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருள். தொம் நீ ஒரு ஜீவன் என்று சொன்ன உடனே நமக்கு புரிகின்ற பொருள் அது வாச்சியார்த்தம்னு பேர்.
இந்த வாச்சியார்த்தமாக எடுத்துக்கொண்டு தத்துவம் அசிங்கிற பதத்துக்கு அர்த்தம் பண்ணால் அங்கே ஐக்கியமானது வராது. ஆனால் விவகாரத்தில் உடம்பு இருக்குது, உடம்பு ஒரு காலத்தில் பிறந்தது, ஒரு காலத்தில் அழிந்து போகக்கூடியது. அப்புறம் இருக்கிற பொழுது பசிதாக முதலான விகாரங்கள்லாம் அதற்கு இருக்குது, தேவைகள்லாம் இருக்குது. அப்புறம் அது அல்பமான ஞானம் உடையதாக, அல்பமான சக்தி உடையதாக அது இருக்குது. ஆனால் ஈஸ்வரன் என்று பார்க்கிற பொழுது அவர் அனைத்தையும் ஆள்பவராக இருக்கிறார், சர்வஜனாக சர்வசக்திமானாக இருக்கின்றார். இந்த உடம்பை வைத்துக்கொண்டு இதனுடைய அல்பமான சக்தி, வரையறை, கட்டுப்படும் தன்மை, வரையறைக்குட்பட்ட தன்மை இதெல்லாம் இருக்குது. அவர் நடத்துபவர், இவன் நடப்பவன்னா. அவர் ஆட்டுவிப்பவர், இது உடம்பு ஆடுவதாக இருக்கின்றது. இந்த வேறுபாடுகள்லாம் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடாக அது இருக்கின்றது. அப்படி நேரடியான அர்த்தம் எடுத்துக்கொண்டு பார்த்தா ஐக்கியம் பொருந்தவே பொருந்தது. ஐக்கியங்கிறது சாத்தியமே இல்லை. நீ ஈஸ்வரனாக இருக்கிறாய் என்று குரு சிஷ்யனை பார்த்து சொல்கிற பொழுது இந்த சாமான்யமாக இருக்கக்கூடிய விவகாரத்தில் இருக்கக்கூடிய உடம்பு வரைக்கும் நான்கிற அந்த வாச்சியார்த்தத்தில் எடுத்துக்கொண்டு ஐக்கியம் பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா புராண இதிகாசங்கள் ஈஸ்வரன்னாக்க அவர் அவரோட லட்சணங்கள் வேறு, ஜீவனுடைய லட்சணங்கள் வேறையாக இருக்குது. அப்போ அதில் ஐக்கியத்தை கொண்டு வரவே முடியாது, ஐக்கியம் பொருந்தவே பொருந்தாது. ஆனால் சொல்கிறது சாஸ்திரம் தவறான ஒரு கருத்தை பொய் சொல்லாது, தவறாக சொல்லாது. அதே சமயம் அனுபவத்திற்கும் யுக்திக்கும் அது மாறுபாடாக விரோதமாக இருக்கின்றது. இப்போ குரு சிஷ்யனை பார்த்து நீ ஈஸ்வரனாக இருக்கிறாய், நீ பிரம்மமாக இருக்கிறாய். அதனால் ஈஸ்வரன்கிறது கூட அந்த இடத்துல நீ பிரம்மமாக இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய்னு சொல்கிற பொழுது அங்கே நீ என்பதற்கு குரு வைத்திருக்கக்கூடிய அர்த்தம், சாஸ்திரம் சொல்லுகின்ற அர்த்தம் நீ என்பது சாட்சி. இந்த உடம்புங்கிற வரைக்கும் இல்லை, உடம்புக்கு வேறாக இருக்கின்ற சச்சிதானந்த ஆத்மா என்ற அர்த்தத்தை எடுத்து அந்த அர்த்தத்தை வைத்து கொண்டு அந்த பிரம்மம் அது சச்சிதானந்தம். ஈஸ்வரன் சச்சிதானந்தம், ஈஸ்வரனுடைய ஆதாரம் அந்த பிரம்மம் சச்சிதானந்தம். இந்த சரீரத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மா சச்சிதானந்தம். ரெண்டும் லட்சணம் ஒன்றா இருக்கிறதுனால நீ அதுவாக சச்சிதானந்த ஆத்மாவாகிய நீ சச்சிதானந்த பரமாத்மாவாக இருக்கின்றாய் அப்படின்னு ஆத்ம திருஷ்டியில் தான் ஐக்கியங்கிறது சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆகவே இந்த மகா வாக்கியத்தை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது துவம் என்ற பதத்துக்கு வாச்சியார்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது வாச்சியார்த்தம் பொருந்தாது, லட்சியார்த்தம் தான் பொருந்தும். இதற்கு விளக்கம் அசி பதம், அந்த மகா வாக்கிய விசாரம் பின்னாடி வரப்போகுது. அங்கே அதெல்லாம் விரிவாக பார்க்க போகிறோம். அதனால் முதல்ல துவம் என்ற பதத்துக்கு அர்த்தம் எடுக்கிற பொழுது துவம் என்ற பதத்துக்கு விவகாரத்தில் உடம்பு வரைக்கும் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம், அப்புறம் இந்த மூன்றுக்கு மேலே துரியமாக இருக்கக்கூடிய ஆத்மா, அப்புறம் பிரதிபிம்ப சைத்தன்யங்கிற அந்த சிதாபாசன், இதெல்லாம் சேர்ந்து நான் துவம் நீ என்று இருந்தாலும் இங்கே வாஸ்தவமாக இருக்கிறது, பாரமார்த்திகமாக இருக்கிறது, உண்மையிலேயே இருக்கிறது ஒரே ஒரு வஸ்து, ஒரே ஒரு பொருள், அது சச்சிதானந்த ஆத்மாதான். இந்த உடம்பு மனது புத்தி சிதாபாசன் இதெல்லாம் ஆத்மாவை சார்ந்த இருப்புடையதாக ஆத்மா மேலே கல்பிக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஆகவே இது ஆத்மா அனாத்மா அல்லது இந்த உடல் என்று ரெண்டு பொருள் இல்லை, இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான். ஒரே ஒரு பொருள் தான் உண்மை பொருள். உண்மை பொருள் ரெண்டு விவகாரத்தில் ரெண்டும் நம்ம வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருந்தாலும் உண்மை பொருள் ஒன்று தான். அதனால் இந்த துவம் என்ற பதத்துக்கு பொருள் ஆத்மா என்பது தான். இதுதான் இங்கே இதுவரைக்கும் விசாரத்தில் நிரூபணம் பண்ணியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அதனால் துவம் என்ற பதத்துக்கு ஆத்மா, சாட்சியாகிய ஆத்மா, சச்சிதானந்த ஆத்மா என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும், அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட சக உச்சியதே. அவன் துவம் என்ற பதம்தான் அந்த ஆத்மாதான் துவம் என்ற பதத்தினுடைய பொருளாக சொல்லப்படுகின்றது. மகா வாக்கியத்தில், உபனிஷத்துக்களில், சாஸ்திரங்களில் சொல்லப்படுகின்றது. அதை தெளிவுபடுத்திட்டார். அதில் இது வரைக்கும் சொல்லி வந்ததுடைய ஒரு முடிவுரையாக. ஆகவே நீ ஆத்மா, துவம் என்ற அந்த பதத்தினுடைய பொருள் ஆத்மா என்பதே.
விவகாரத்தில் இது இருந்தாலும் விவகாரத்தில் இருக்குங்கிறதுனால ஒன்று உண்மையாக இருக்கணுங்கிறது இல்லை. இந்த துவைத்திகள் சொல்கிறது அதுதான். விவகாரத்தில் அனுபவத்தில் இருக்கே அது எப்படி உண்மை இல்லை பொய்ன்னு சொல்ல முடியும்? ஆத்மான்னு ஒன்று இருக்கலாம், ஆத்மா இருக்குது, உடம்பும் இருக்குது, உடம்பு தான் வைத்து விவகாரம் பண்ணுறோம். விவகாரத்தில் இருக்குங்கிற பொழுது விவகாரத்தில் இருக்கிற ஒன்றை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆகவே இதுவும் சத்தியம்னா உடம்பும் சத்தியம், அனாத்மாங்கிற இதுவும் சத்தியம், ஆத்மாவும் சத்தியம், ரெண்டு இருக்குது அப்படின்னு. ஆனால் விவகாரத்தில் ஒன்று இருக்குங்கிறதுனால ஒன்று உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதான் நம்ம நியாயம். விவகாரத்தில் இருக்குது, அதிலிருந்து நமக்கு இன்பத் துன்பங்கள் வரலாம். இன்பத் துன்பம் வருது அப்படிங்கிறதுனால இன்பத் துன்பத்தை உண்டு பண்ணுகின்ற பொருள் அல்லது இன்பத் துன்பத்துக்கு காரணமாக இருக்கின்ற பொருள் உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் நாம் சொல்கிற கருத்து. கயிற்றில் பாம்பை பார்க்கிறார். பாம்பு உண்மையிலேயே அங்கே இருக்கான்னா இல்லை, பாம்புங்கிறது இல்லை, அங்கே இருக்கிறது கயிறு தான். ஆனால் இவன் பாம்பை பார்க்கிறான். இவனுடைய அவித்தையினால் அறியாமையினால் பாம்பை பார்க்கின்றான். அது பாம்பை பார்த்த உடனே ஐயோ பாம்புங்கிற பயமானது வருகின்றது. அப்போ பயங்கிற ஒரு அனுபவம், ஒரு துன்பம் அங்கே வருது. அதற்கு காரணமாக பாம்பு இருக்குது. உண்மையான பாம்பு இருந்தால் பரவாயில்ல, உண்மையான பாம்பு இருந்தால் பாம்பு அங்கே சத்தியமாக இருக்குது, இவனுக்கு பயம் வந்திருக்குன்னா. ஆனால் உண்மையான பாம்பை பார்த்தாலும் இவன் பயப்படுவான். கயிறு மேலே பாம்பு தெரிந்தாலும், உனக்கு பாம்புன்னு தெரிந்தாலே பயப்படுவான். அவன் பார்த்து பயப்படுற பொழுது அது சத்தியமாக தான் நினைக்கிறான். அப்புறம் உண்மை இல்லைன்னு விசாரம் பண்ணுற பொழுது புரிகின்றது. ஆனால் இவன் பார்க்கிற பொழுது அதை சத்தியமாக நினைக்கின்றான். இவனுக்கு பயமானது வருகின்றது. அதே மாதிரி காணல் நீரை பார்க்கிற பொழுது அது அங்கே தண்ணீர் தெரிகின்றது. அதை சத்தியமாக கருதுகிறான். அந்த தண்ணீரை நாம் அடைந்தால் சுகம்னு பார்த்த உடனே ஒரு சுகம் வருது. அதுக்கு பிரியம்னு பேர். அங்கே இருக்குது. அப்போ நம்ம தாகத்துக்கு ஒரு தீர்வு இருக்குது, அங்கே தண்ணீர் இருக்குது என்று பார்க்கிற பொழுதே ஒரு மகிழ்ச்சி வருது. ஆனால் அது உண்மை இல்லை. ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் அது உண்மை இல்லைனாலும் பார்த்த உடனே அங்கே ஒரு மகிழ்ச்சி. சிப்பியில் வெள்ளியை பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி. இந்த கயிற்றில் பாம்பை பார்த்த உடனே ஒரு பயம். ரெண்டுமே வருது. அப்போ இந்த ரெண்டுக்கும் காரணமாக இருக்கின்ற அந்த சிப்பி வெள்ளியோ அல்லது காணல் நீரோ அந்த கயிறோ பாம்போ உண்மை இல்லை. ஆனால் நமக்குள்ள சுகதுக்க அனுபவத்தை கொடுத்திருக்கின்றது. சுகதுக்க அனுபவம் இருக்குங்கிறதுனால அதை ஏற்படுத்தின பொருள் உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கனவு சுகதுக்கம் வருது, அதனால் உண்மையான இல்லையே, உண்மை இல்லையே. சுகதுக்க அனுபவம் வந்தாலும் அது உண்மை இல்லைங்கிறது நமக்கு விழித்தவுடனே தெளிவாக இருக்கின்றது. சினிமா பார்க்குறோம், அதிலிருந்து சுகதுக்கம் வருது, அது உண்மை இல்லையே, அது உண்மை இல்லை. கயிற்றில் பாம்பை பார்க்கிற பொழுது உண்மைன்னு நினச்சி பார்க்குறோம். சினிமாவை பார்க்கிற பொழுது உண்மை இல்லைன்னு தெரிந்தே பார்க்குறோம். விரும்பி தான் அது கற்பனை அப்படின்னு தெரிந்தே பார்க்குறோம். தெரிந்து பார்க்கிற பொழுதும் அங்கே சுகதுக்கம்ங்கிறது வருகின்றது. நல்ல காட்சி மகிழ்ச்சியாக இருந்து சந்தோஷமாக, காதல் காட்சினா மகிழ்ச்சியாக இருக்குது, எல்லாம் சோக காட்சி அப்படின்னாக்கா துக்கம் இருக்குது. அது வரத்தானே செய்யுது. அப்போ உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படுதுங்கிறதுனால அனுபவத்துக்குரிய விஷயம் உண்மையாக இருக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை. உலகத்தில் எவ்வளவோ அப்படித்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சாஸ்திரம் சொல்லுது உலகமே அப்படித்தான் இருக்குண்ணா. இதெல்லாம் உதாரணங்கள் மட்டும் இல்லை, உலகமே அப்படித்தான் இருக்குது. காணல் நீர் பார்க்குறோம், அது பார்த்த இது வானவில் பார்க்குறோம், பார்த்த உடனே சந்தோஷமாக இருக்குது. உண்மை இல்லையே, உண்மை இல்லை, வெறும் தோற்றமாக இருக்க முடியாது, பயன்படுத்த முடியாது. ஆனால் பார்க்கிற பொழுது அந்த வண்ண நிறங்கள் பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் சூரியன் தோன்றுகிறது, மறைகிறது, சந்திரன் வளர்கிறது, தேய்கிறதுன்னு இதெல்லாம் விவகாரத்தில் நமக்கு அனுபவத்தில் இருக்குது. அதை வைத்து கொண்டு தான் முழு விவகாரமே இருக்குது. சூரியன் வந்து போகுதுன்னா அதை வைத்து கொண்டு நம்ம தூங்குகிறோம், விழிக்கிறோம். மற்ற உலக இயக்கமே அதை மையமாக வைத்து தான் இருக்குது. ஆனால் அது உண்மையிலேயே சூரியன் தோன்றதில்லை, மறைவது இல்லை. அது பாட்டுக்கு இருக்குது. அவர் பாட்டுக்கு அவரோட பாதையில் அவர் போய்கொண்டு இருக்கிறார். பூமியினுடைய சுழற்சியினால் நமக்கு தோன்றுதல் மறைதல்ங்கிறது தெரிகின்றது. இப்போ விவகாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று உண்மையிலேயே சூரியன் தோன்றுதல் மறைதல்ங்கிறது இல்லை. இது மாதிரி சந்திரன் வளர்றது தேய்கிறதுனா உண்மையிலேயே அவர் வளர்றாரா தேய்கிறாரான்னு இல்லை. அவர் பாட்டுக்கு அது பாட்டுக்கு இருக்குது. நம்ம ஒரு இடத்துல இருந்து பார்க்கிற பொழுது, பூமியிலிருந்து பார்க்கிற பொழுது, அது பூமியில் ஒரு இடத்துல இருக்கிற பொழுது வளர்பிறை தேய்விரைங்கிறது இருக்குது. இப்போ இதெல்லாம் விவகாரத்தில் இருக்குது, ஆனால் உண்மை வேறாக இருக்கின்றது. அதே மாதிரி தான்
நம்மளுடைய முழு வாழ்க்கை அனுபவம் இந்த சரீரம் முதலானவைகள்லாம் விவகாரத்தில் இருக்குது, ஆனால் வாஸ்தவமாக இல்லை. இப்போ சுதந்திரமான தனக்குன்னு ஒரு சொந்தமான இருப்புடையதாக இது இல்லை. ஒன்றை சார்ந்த ஒரு அத்தியாசமாக கல்பிதமாக இவைகள் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு விவகாரமானது நடக்கின்றது. அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருளுமே, இப்போ மேஜை இருக்குன்னா மேஜைன்னு வாஸ்தவமாக ஒரு பொருள் இருக்கான்னா இல்லை, மரம் தான் இருக்குது. மரம் தான் வாஸ்தவமாக இருக்குது. அந்த மரம்ங்கிறது மேலே மேஜைங்கிற ஒரு கல்பிதமான தோற்றத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அதை வைத்து அதை பயன்படுத்தி கொண்டும் இருக்கிறோம். ஆனாலும் மேஜைங்கிறது ஒரு உண்மை பொருள் அல்ல. மரம்தான் உண்மை பொருள். மேஜைங்கிறது ஒரு தோற்றம், ஒரு வடிவம், ஒரு தோற்றம் தானேயுடைய உண்மை இல்லை. அப்படித்தான் நம்ம பயன்படுத்துகின்ற எல்லாமே, பானை, ஆடை, மற்ற எல்லாமே அப்படித்தான் இருக்கின்றது. தோற்றமாக இருக்குது. விவகாரத்தில் அதற்குன்னு ஒரு பயன்பாடு இருக்கின்றது. ஆனால் அவை உண்மை இல்லை. நகைங்கிறது தோற்றம் மாத்திரமாக இருக்குது. அதுக்கு ஒரு பயன்பாடு இருக்குது. காதில் போடுறது, மூக்கில் போட, கழுத்தில் போடன்னு வேறு அது பயன்பாடு இருக்குது. ஆனால் நகைன்னு உண்மை பொருள் இருக்கான்னா இல்லை, தங்கம் தான் இருக்குது. காதில் இருக்கிறதும் மூக்கில் இருக்கிறதும் கழுத்தில் இருக்கிறதும் ஒரே தங்கம் தான். அடிப்படை பொருள் ஒன்று தான். அது வேறு வடிவங்களில் இருக்கிற பொழுது அதற்கு ஒரு பயன்பாடு வருது. அப்படி பயன்பாட்டில் இருந்தாலும் அவைகள் உண்மை இல்லை. உண்மை பொருள் ஒன்று தான். அது எவ்விதமான மாறுபாடும் இல்லாததாக இருக்குது. அதான் தங்கம் தங்கத்தினுடைய தன்மையிலிருந்து எவ்வித மாறுபாடும் அடையாமல், அதோட நிறமோ அதோட பிரகாசமோ மாறாமல் இன்னொரு வடிவத்துக்கு வர்ற பொழுது ஒரு பயன்பாடானது ஏற்படுகின்றது. இதைத்தான் சாஸ்திரம் சொல்லுது. அதனால் எல்லாமே நம்முடைய உடம்புன்னு பார்த்து எடுத்துக்கொண்டாக்க உடம்பு அணுக்களால் ஆனது. அதானே, உடம்பு கோடிக்கணக்கான அணுக்களால் ஆனது. அந்த அணுக்கள் இயங்கி கொண்டு இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து உடம்புங்கிற ஒரு தோற்றமானது வந்திருக்கின்றது. அணுவெல்லாம் பிரிச்சுட்டாக்கா எப்படி இருக்கும்? உடம்பில் இருக்க எல்லா செல்லையும் தனித்தனியாக எடுத்துட்டா உடம்புங்கிற ஒரு தோற்றம் இருக்காது. சரி, அந்த அணு தெரியுதான கண்ணுக்கு? உடம்பு ஸ்தூலமாக கண்ணுக்கு தெரியுது, பார்க்க முடியுது, அனுபவிக்க முடிகிறது, எல்லாம் முடியுது. இந்த உடம்புக்கு ஆதாரமாக காரணமாக இருக்கக்கூடிய அணு கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான அணுக்கள் சேர்ந்து கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு தோற்றமாக இருக்கின்றது. அப்படி கண்ணுக்கு தெரிகிற தோற்றத்துக்கு வர்ற பொழுது அதற்குன்னு ஒரு பயன்பாடு, பசி முதலானவைகளெல்லாம் வருகின்றது. தனித்தனியாக பிரிச்சுட்டா ஒன்றும் கிடையாது. அணுவாக இருக்கிற போது பசி இருக்கான்னா, அணுக்களாக இருக்கிற போது பசி இல்லை. ஆனால் அவைகள் சேர்ந்து ஒரு வடிவத்துக்கு ஒரு விவகாரத்துக்கு வர்ற பொழுது பசி, தாகம் முதலானவைகள்லாம் வந்திருக்கின்றன. அப்படித்தான் உலகத்தில் எல்லா பொருளையும் பிரித்தாக்க கடைசியில் எல்லாம் அணுக்களாக அல்லது பஞ்சபூதங்களாக, நல்ல அடிப்படை ஒன்று தான். அணுன்னு சொல்லணும், இல்லை பஞ்சபூதங்கள்னு சொல்லணும். அந்த பஞ்சபூதங்களும் ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றியவையாக இருக்குது. அதற்கு மேலே மூலம் போனால் அவ்வியக்தம்ங்கிற ஏதோ ஒன்று இருக்கின்றது. அதனால் இவைகளெல்லாம் வெறும் தோற்ற மாத்திரம். ஆகவே இதெல்லாம் உண்மை இல்லை. உண்மையாக இருக்கிறது ஒன்று தான். ஆனால் நான் யார் என்ற விசாரத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்டு பார்க்கிற பொழுது உடம்பு, பிராணன், மனது, புத்தி இவைகளெல்லாம் ஒரு தோற்றமாக கல்பிதமாக இன்னொன்றை சார்ந்து இருப்பதாக, இன்னொரு ஆதாரத்தை கொண்டதாக இருக்கின்றது. அதுதான் மெய்ப்பொருள். இது அதன் மேலே கல்பிக்கப்பட்டதா தங்கத்தின் மேலே நகை மாதிரி இருக்குது. இப்போ எப்பொருள் எத்தன்மை தாயினும் எப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுனா, உலகத்தில் புறத்தோற்றத்தில் எந்த பொருள் எப்படி இருந்தாலும் அதுக்குள்ளே உண்மை பொருளாக என்ன இருக்குன்னா, எத்தனை இருக்குன்னா, உண்மை பொருள் ஒன்று தான் இருக்கின்றது. காரணம் ஒன்று, காரியங்கள் பல. அதான் நகைங்கிறது ஒன்று, அதில் தங்கம்ங்கிறது ஒன்று. தங்கம்ங்கிறது காரணம், நகைகள் காரியங்கள். காரியமாக இருக்கிற பொழுது அநேகமாக இருக்கும், அதனுடைய காரணம் ஒன்றாக இருக்கின்றது. அதே மாதிரி உலகத்தில் எண்ணற்ற நாமரூபங்களோட உலகம் இருக்குது, எண்ணற்ற பதார்த்தங்கள் இருக்குது. ஆனால் இவைகளெல்லாம் ஒரே மூலத்தை கொண்டவை. அது உடம்புன்னு தனியாக எடுத்துக்கொண்டா இந்த உடம்பு பல அவயவங்கள் உடையதாக இருக்குது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, கைகள், கால்கள், அப்புறம் உள்ளுறுப்புகள் இதெல்லாம் இருக்குது. இப்படி இது அநேக உறுப்புகள் சேர்ந்ததாக இருந்தாலும் இதற்குள்ள ஆதாரமாக இருக்கிறது ஒன்று தான். ஒரு செயின் எடுத்துக்கொண்டு அதில் ஒரு டாலர், அப்புறம் அது வளையமாக வச்சுருக்கிறான். எண்ணற்ற வளையங்கள் இருக்குது. எத்தனை வளையம் இருந்தாலும்
ஒரே தங்கம் தானே, அது மாறலையே. இந்த கண்ணு காது மூக்கு இவைகள் தனித்தனியாக வேறு வேறு மாதிரி இருந்தாலும் உண்மையிலேயே என்னது ஒரே இட்லி தான். நம்ம கண்ணுக்குன்னு தனியாக சாப்பிட்றோமா, காதுக்குன்னு தனியாக சாப்பிட்றோமா? நம்ம சாப்பிட்றது அதே இட்லி தோசை தான். ஆனால் அது ஒரு அதோட ஒரு பகுதி ஒரு அம்சம் வந்து கண்ணாக இருக்குது, இன்னொன்றுக்கு தோசை காதாக இருக்குது, இன்னொன்று மூக்காக இருக்குது, தனித்தனியாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற பதார்த்தம் ஒன்று தான். இதுக்கு ஒன்றுக்கு தனித்தனியாக கண்ணுக்கு பார்வை வரணுங்கிறதுக்காக தனியான அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பொதுவாக ஒரு ஐட்டத்தை சாப்பிட்றோம், அது வேலை செய்யுது. கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னா இப்போ தனியாக சாப்பிட்றோமேண்ணா. மாடு ஆடெல்லாம் கேரட்டாக சாப்பிட்டு இருக்குது, அது அதுக்கான ஒரே வைக்கோல் தான் சாப்பிட்டு இருக்குது. காலகாலமாக ஒரே வைக்கோல் ஒரே புல்லை தான் சாப்பிட்டு இருக்குது. அதுக்கு காது இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, தனித்தனியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ சாப்பிட்ற பதார்த்தம் ஒன்று தான், அதிலேருந்து கிடைக்கக்கூடிய சக்தி ஒன்று தான். ஆனால் அது உள்ளே போய் பலவாக இருக்குண்ணா, பல மாதிரி இருந்து வேலை செய்து கொண்டு இருக்கின்றது. அது எப்படின்னா அதான் மாயை. அதுக்கு மேலே அது எப்படி மாறுது, எப்படி வேலை செய்யுதுங்கிறது அனிர்வச்சனீயம். அது மாயா காரியம், ஈஸ்வர சக்தி. அதை ரொம்ப விவரித்து சொல்ல முடியாது. அது எப்படி மாறுதுன்னா, அதே ஒரே இட்லி எப்படி கண்ணுக்கு போகிற போது பார்க்கும் சக்தியாகவும், காதுக்கு போகிற போது கேட்பதாகவும், மூக்குக்கு போகிற போது நுகர்வதாகவும், வாயில் பேசுகிறதாகவும் மாறுதுன்னா ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சயின்ஸ்லேயே சொல்ல முடியாது, அதே சொல்ல முடியாது, எப்படி சொல்ல முடியாது. ஆனால் மாறுது. அது அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்குது. அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது அது எப்படின்னு விவரிக்க முடியாததாக இருக்கிறதுனாலேயே அது உண்மை இல்லை. எது உண்மையோ அது ஒரே மாதிரி மாறாமல் இருக்கும், அது விவரிக்க முடியும். ஆனால் உண்மை இல்லாததை எப்படி வேணாலும் இருக்கும், அது எப்படி வேணாலும் மாறும். அதான் மாயினுடைய லட்சணம், அனிர்வச்சனீயம்னு சொல்கிறோம். ஆகவே இந்த உடல் முதலானவை தனித்தனியாக இருந்தாலும், அனுபவத்தில் இருந்தாலும், அதிலிருந்து சுகதுக்கம் வந்து கொண்டிருந்தாலும் அவைகள் உண்மை இல்லை. உண்மை பொருள் இதற்குள்ளே இருக்கிறது ஒன்று தான், அது மாறாதது. அதுதான் அடுத்த வரியில் சொல்கிறார். தொம் என்ற பதத்தினுடைய பொருளாக இந்த சாட்சி சொரூபமாக இருக்கின்ற ஆத்மா, அறிவு என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா தொம் பதம், தொம் இஸ் ஈக்குவல்டுன்னு போட்டாக்கா சச்சிதானந்த ஆத்மா, சாட்சியாகிய ஆத்மா அப்படின்னு. இதில் கேள்வி, இந்த சாட்சி என்பது அல்லது திரஷ்டாங்கிற பொழுது அதனால் அது ஒரு விகாரம், திருஷ்யங்கிறதுனால அது பாதிக்கப்படலாமேனா பாதிப்பு அடையாதுங்கிறதுக்கு தான் அடுத்த வரி. அதனால் இந்த கல்பிதம் ஆத்மா மேலே இதெல்லாம் கல்பிக்கப்பட்டு இருக்கிறதுனா அதனால் இந்த கல்பனையினால் ஆத்மா பாதிக்கப்படக்கூடாதா, பாதிக்கப்படலாமே அப்படிங்கிற கேள்வி வரலாம். உடம்போட சம்பந்தம் இருக்கிறதுனால ஆத்மா தனியாக மட்டும் இருக்கிற பொழுது முக்த ஸ்வரூபமாக இருக்கலாம். ஆனால் உடம்போடு சேர்ற பொழுது அந்த சேர்க்கையினால் வரக்கூடிய தோஷம் இருக்கே, அதனால் தனியாக இருக்கிற போது அவன் நல்லவர் தானா, எல்லாம் இப்படி தானே இருக்கான். தனியாக இருக்கிற போது நல்லவனாக இருக்கான். 4 பேர் சேர்ந்துட்டாக்க அந்த செயல்பாடுகளே மாறிடுது. அது மாதிரி ஆத்மா தனியாக இருக்கிற பொழுது அது சுகஸ்வரூபமாக இருக்கலாம், இந்த உடம்போடு சேர்ந்து அது சம்சாரி ஆகலாமே என்ற கேள்வி வருது. அதுக்காக தான் பதில் சொல்கிறார் அடுத்த வரியில். சாட்சித்துவம் அபி ஆத்மனக, அந்த கடைசி வார்த்தை ஆத்மனகன்னு இருக்கிறது. ஆத்மாவினுடைய நம்ம சொன்ன அந்த சாட்சித்துவம் என்பது, பார்க்கும் தன்மை என்பது, சாட்சியாக இருக்கும் தன்மை என்பது கூட அவிகாரிதையா, விகாரம் அடையாமலே தான், தன்னுடைய சொரூபத்திலிருந்து மாறாமலே, போத்ருத்வம் மாறாமலே இருக்கின்ற அறியும் தன்மையே ஆகும். அதனால் அது ஒரு அறிவு சொரூபமாக இருக்குது. அதன் முன்னிலையில் இவைகள் விளங்குகின்றன. அது அறிகின்றது, உட்கார்ந்து பார்க்குதுங்கிறது இல்லை. அது அறிவுமயமாக இருக்குது, அறிவு சொரூபமாக இருக்குது. அதனுடைய முன்னிலையில் இது இருக்கிற பொழுது இது விளங்குகின்றது. அதனால் தன்னுடைய சொரூபத்திலிருந்து எவ்விதமான மாறுபாடும் அடையாமல், வித விகாரமும் இல்லாமல் அங்கே அறிதல்ங்கிறது நடக்கின்றது. அதனால் அந்த போத்ருத்துவம் அவிகாரிதையா, முக்கியமான வார்த்தை அவிகாரிதையா. இதோட சம்பந்தம் இருந்தாலும், சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருந்தாலும், உடம்போடு சேர்ந்து உடம்பெல்லாம் அறிகிறது, மனதை அறிகின்றது, மனதுடைய விவகாரங்களை பார்க்கிறது, மனதினுடைய இருப்பு இன்மை, சித்தத்துடைய விருத்தி, அது மனசு மனோவிருத்திகள்லாம் சொன்னார். மனசனுடைய விருத்திகள் எண்ணங்களையும் அது அறிகின்றது, மனதுடைய இருப்பு இன்மையை அறிகின்றதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்படி அறிகிற பொழுதும் தன்னுடைய தன்மையிலிருந்து சுரூபத்திலிருந்து மாறாமல் அறிவதாக இருக்கின்றது.
தீபம் இருக்குது, தீபத்தினுடைய முன்னிலையில் பொருள் தெரிகின்றது, அவ்வளோதான். தீபம் அது அதனுடைய சொரூபத்தில் பிரகாசங்கிறது தீபத்தினுடைய சொரூபம், அது அதனுடைய இயல்பில் பிரகாசமாக இருக்குது. அதற்கு முன்னாடி ஒரு பொருள் போகிற பொழுது அந்த பொருள் விளங்குகின்றது, அவ்வளோதான். அதனால் அங்கே அறிதல் என்பது கூட வெறும் மித்யா, வாஸ்தவம் இல்லை. ஏன்னா அறியப்படும் பொருள் வாஸ்தவம் இல்லை. ஆகவே அறிதல் என்பதும் வாஸ்தவம் இல்லை. அறிபவன் மட்டுமே இருக்கிறான், அவன் அறிவு சொரூபமாக இருக்கின்றான். அதனால் விவகாரத்தில் நம்ம அறியப்படும் பொருள்னு ஒன்றை வைத்து கொண்டிருந்தாலும் பாரமார்த்திகமாக அறியப்படும் பொருள் என்று இல்லை, அறிதல் என்பதும் இல்லை. அதனால் அறிபவனுக்கு அறிபவன் என்ற நிலையும் இல்லை. அதனால் அந்த அறிவுக்கு அறிபவனுக்குலாம் அந்த அறிவுக்கு அறிபவன் என்று சொல்வதும் இல்லை. அறிவு இருக்குது, அவ்வளோதான். அறிவு அறிவாக இருக்குது. அறியப்படும் பொருள்னு ஒன்று வர்ற பொழுது அங்கே அறிபவன்கிற ஒரு பேர் விவகாரத்தில் சொல்லுகிறோம். வாஸ்தவமாக அறிவு தான் இருக்கிறது, அறிபவன் என்பதும் இல்லை. அதனால் காரியம் மித்யாங்கிறதுனால காரணத்துக்கு இருக்கக்கூடிய காரணத்துவமும் மித்யா. அதான் காரியம் மித்யாங்கிறதுனால காரணத்தை வைத்துக்கொண்டு காரியத்தை வைத்துக்கொண்டு அது காரணம்னு சொல்கிறோம். காரியம் மித்யாங்கிறதுனால அந்த காரணத்துக்கு இருக்கக்கூடிய காரணத்துவங்கிறது மித்யா. அதில் இருக்குது, அது மித்தியாவாக இருக்குது, வாஸ்தவமாக இல்லை, மித்தியாவாக இருக்கின்றது. அதனால் கனவு கண்டவன்னா கனவு உண்மையில் இல்லைங்கிறதுனால கனவு கண்டவன் அப்படிங்கிறது உண்மையில் இல்லை. கனவு பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது கனவு கண்டவன் அப்படின்னு சொல்கிறோமே வெளியே, கனவு காண்பவன் சொல்கிறோமே வெளியே. விழித்த பிறகு கனவு கண்டவன் நான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது வந்தது போன கனவே உண்மை இல்லைங்கிறதுனால கனவு கண்டவன் அப்படிங்கிறது அந்த விவகாரம் நடக்கிற பொழுது அந்த பேர். வாஸ்தவமாக அது அப்படி இல்லை, அந்த விவகாரம் நடக்கிற பொழுது அப்பொழுது அதற்கு அந்த பெயர் வருகின்றது. ஒரு டிரைவர்னா அவருன்னு 24 மணி நேரம் பிறக்கிற பொழுதே டிரைவராகவே பிறந்தாரா என்ன? ஒன்றும் இல்லையே. அப்போ அந்த ஒரு தொழிலை பண்ணுற பொழுது அந்த பேர் வந்தது. அதுக்கப்புறம் என்னென்னா அவர் அதை பண்ணலைன்னாலும் ரிட்டையர்ட் ஆனாலும் அந்த வேலையை விட்டுட்டாலும் அது ஒரு பேர் இருக்குன்னா அவ்வளோதான். அந்த பேருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த வேலையை செய்யும் போது அப்படி ஒரு பேர் வந்தது, அந்த வேலையை பல காலமாக செய்து கொண்டு இருந்ததுனால அவருக்கு ஒரு பேர் வந்தது, அவ்வளோதான். வாஸ்தவமாக அது அவருடைய சொரூபம் அல்ல, அது அவருடைய இயல்பு அல்ல. அவர் அதற்காகவே பிறந்தது அல்ல. பிறக்கிற போதே கையில் வீலோட டிரைவிங் இதோட பிறக்கலை. அவர் பிறந்தார், இருக்கிறார், அந்த தொழிலில் இருந்ததுனால அந்த பேர் வந்தது, அவ்வளோதான். இந்த எல்லா விவகாரமும் அப்படித்தான். அந்தந்த வேலையை செய்கிற பொழுது அப்படி ஒரு பேராக இருக்கே வெளியே, வாஸ்தவமாக அது சொரூபம் அல்ல. அதுதான் இங்கே சொல்கிறோம். இப்போ ஆண் பெண்கிற பொழுது கூட உடம்பை வைத்து கொண்டு ஆண் பெண்ணு சொல்கிறோம். தூங்கிட்டா என்னது? தூக்கத்தில் இருக்கிற போது என்னது? ஆண் பெண் பேதம் சொல்ல முடியுமா? விழித்திருக்கிற போது உடம்போட சம்பந்தம் இருக்கிற பொழுது நமக்கு அந்த உடம்போட தன்மையை வைத்து கொண்டு ஆண் பெண்ணு சொல்கிறோம். தூக்கத்துக்கு போயிட்டாக்கா தூக்கத்தில் இருக்கிற பொழுது நமக்கே நான் ஆண் பெண்கிற உணர்வு இருக்க இல்லையே. ஆண் பெண்கிறதோ அல்லது குழந்தையாக இருக்கிறேன், இளைஞனாக இருக்கிறேன், முதியவனாக இருக்கிறேன், வேறு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கான்னா? எந்த அடையாளமும் இல்லையே. அப்போ அந்த உடம்போட சம்பந்தம் வர்ற பொழுது அந்த உடம்பினுடைய அடையாளம் நம்முடைய அடையாளமாக இருக்கின்றது. சம்பந்தம் இல்லைன்னா இல்லை. அப்போ வாஸ்தவமாக நாம் அது இல்லை, நாம் அதற்கு வேறான அது இல்லாமல் இருக்கிறோம், அவ்வளோதான். அது அறிவு மாத்திரம். இப்போ கரண்ட்டு மின்சாரம் இருக்குது, அது ஃபேனோடு சேர்கிற பொழுது காற்றா வருது, விளக்கோடு சேர்ந்தால் வெளிச்சமாக வருது, வேறு ஏதோ ஹீட்டர் அயன் பாக்ஸோடு சேர்ந்தால் வெப்பமாக வருது, ஏசி ஃப்ரிட்ஜில் சேர்ந்தால் குளிர்ச்சியாக வருது. அப்போ இது அந்த மின்சாரத்தோட இதெல்லாம் அதனுடைய தன்மைன்னு சொல்ல முடியுமா? மின்சாரம் வெப்பமானது, குளிர்ச்சியானது, ஒளிரும் தன்மையுடையன்னு சொல்ல முடியாதே. இதில் எதுவுமே அதனுடைய குணம் கிடையாது. அது அதுவாக இருக்குது. ஒரு மின் சாதனத்தோடு சேர்கிற பொழுது அதில் அது அந்த சக்தி சேர்ந்து அது அப்படி வெளிப்படுகின்றது, அவ்வளோதான். அதில் எதுவுமே மின்சாரத்தோட இயல்பான குணம் மின்சாரம்னா எப்போதும் குளிர்ச்சியாக தான் இருக்கும், எப்பொழுதும் சூடாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்வதற்கு இல்லை. அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது அதுவாக இருக்கிற பொழுது எந்த குணமும் இல்லை. இன்னொன்றோடு சேர்கிற பொழுது குணம் வந்ததாக இருக்கின்றது, வந்தது போல இருக்கின்றது. விவகாரத்தில் வேணால் மாறுபாடு அடையலாம், ஆனால் ஆத்மா பாரமார்த்திகமாக இருக்குது. இதெல்லாம் விவகாரத்தில் இருக்குது. அதனால் இந்த சத்தைகள் வேறு வேறாக இருக்கிறதுனால அது ஒன்று.
பாரமார்த்திக சத்தியம், வியாவகாரிக சத்தியம். வியாவகாரிக சத்தியத்தில் விவகார நிலையில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் பாரமார்த்திக சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பாதிக்க முடியாது. இன்னொன்று இருக்குது, இது புரியணும்னா, பிராதிபாசிக சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒன்று வியாவகாரிக சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒன்றோடு சம்பந்தப்பட முடியாது, பாதிக்க முடியாது. விவகாரத்துக்கு நடுவில் தான் பாதிப்பு வர முடியுமே இல்லையா. இருவேறு சத்தைகள் ஒன்றை ஒன்று பாதிக்க முடியாது. கனவு அப்படிங்கிறது பிராதிபாசிக்கம், ஏன்னா அது தனி மனிதனுடைய கற்பனை. 10 பேர் ஒரே இடத்துல படுத்திருந்தாலும் 10 பேருக்கு 10 விதமான கனவு வருது, ஒரே கனவு வரும்னு சொல்வதற்கு இல்லை. அப்போ என்னது, அந்த அவன் கனவு கண்டு கொண்டு இருக்கிற பொழுது அவன் பார்க்கிற உலகமானது அவனுக்கு மட்டுமே, பக்கத்தில் இருக்க ஆளுக்கு தெரியாது. கனவுல வந்து ஒரு 1000 ரூபா கொடுக்குறாரு, 1000 ரூபா வாங்குறாருண்ணா, நைட்டு 1000 ரூபா வாங்கினேன், இப்போ எங்கேண்ணா 1000 ரூபா பக்கத்து வீட்டுக்காரன் கனவுல வந்து கடை வாங்கிட்டு போயிட்டான்னா, விழித்த உடனே நைட்டு வாங்கிட்டு போனியே எங்கேன்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், திரும்ப இன்றைக்கி நைட்டு வந்து வாங்கிக்கிறேன், நைட்டு வந்து தரேன்னு சொல்லணும், அவ்வளோதான். நைட்டு தானே கனவுல தானே வாங்கினேன், இன்றைக்கி நைட்டு கனவுல வந்து தரேன்னு சொல்லணும். அப்போ இவருக்கு தான் அது சத்தியமே வெளியே, மற்ற யாருக்கு அது நான் கனவுல பார்த்தேன் அதனால் இப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அது பிராதிபாசிக்கம், அது வந்து அவனுடைய மனக்கற்பனை, அவருக்கு மட்டுமே. அந்த பிராதிபாசிக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விவகாரம், கனவு நிலையில் நடக்கக்கூடிய ஒரு விவகாரம், விவகாரத்தில் அது சம்பந்தம் வர முடியாது. கனவுல நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டாருன்னா, அப்போ தூங்கணும், வெடித்த உடனே பசி இல்லை, பசி அடங்கிருச்சுன்னு சொல்ல முடியுமா? இப்போ தான் முழுக்க சாப்பிட்டேன், அதனால் சாப்பாடு வேணான்னு சொல்லுவானா? அவன் ரொம்ப பசியோடு படுத்திருக்கிறான், அதனால் கனவுல சாப்பாடு கிடைச்ச மாதிரி கனவு வந்திருக்கு, அவனுடைய மன ஆசை, நல்ல திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி கனவு வந்திருக்கு. இப்போ விழித்த உடனே திருப்தியாக சாப்பிட்டாச்சுப்பா, அதனால் சாப்பாடு வேணான்னு சொல்லுவானான்னு. அப்போ என்ன, அது அந்த நேரத்தில் அனுபவத்தில் இருந்தபோது உண்மையாக இருந்தாலும் அது பிராதிபாசிக்க சத்தியம். ஏன் சத்தியம்னு சொல்கிறோம்னா, சத்தியம் இல்லை, ஆனால் அது அனுபவிக்கிற பொழுது அது உண்மையாக தெரிந்ததுனால அது பிராதிபாசிக்க சத்தியம். விவகாரத்தில் வர்ற பொழுது அந்த பிராதிபாசிக சத்தியம் வாஸ்தவமாக விவகாரத்தில் இருக்கிறவனை எந்த விதத்திலும் பாதிக்காது. அதில் ஏதோ நெருப்பில் எரியிற மாதிரியோ அல்லது நாயோ பூனையோ புளியோ துரத்துற மாதிரியோ இருந்தாலும் விழித்தா அது எதுவும் இல்லை. ஏன்னா அது வேறு உலகம், இது வேறு உலகம், அதனால் இதற்கு பாதிப்பு வர முடியாது. இது எப்படியோ அதே மாதிரி இந்த விவகாரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாரமார்த்திகமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை பாதிக்க முடியாது. ஏன்னா இது வேறு ஸ்டேட்டஸ், அது வேறு ஸ்டேட்டஸ், இது வேறு நிலையில் இருக்குது, அது வேறு நிலையில் இருக்குது. அதனால் விவகாரத்தில் இருக்கிறது வியாவகாரிக சத்தியம், அது பாரமார்த்திகமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை ஒரு பொழுதும் பாதிப்பது இல்லை. அதனால் அது அவிகாரிதையான, தான் மாறுபாடு அடையாமலே, கனவு காண்பவன் தான் மாறுபாடு அடையாமலே அப்படியே தான் இருக்கிறார். கை காலு கூட அசையலை, அப்படியே அவர் அசையாமல் தூங்கி கொண்டு இருக்கிறார். ஆனால் கனவுல ஒரு பெரிய சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கிறார், பெரிய விவகாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார். கனவுல பெரிய விவகாரம், இங்கே வாஸ்தவம் என்னது, எந்த அசைவும் இல்லை, இருந்த இடத்த விட்டு நகரலை, எந்த அசைவும் இல்லாமல் இருக்கிறான். ஆனால் கனவுல ஒரு பெரிய விவகாரத்தை, ஒரு பெரிய உலகத்தை படைத்து அதற்குள்ள காரியம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்போ என்னது, இவனுடைய எந்த மாறுபாடும் இல்லாமலே கனவு உலகம் வந்திருக்கு. அதே மாதிரி ஆத்மா எந்த மாறுபாடும் அடையாமலே நனவு உலகமாக, விவகார உலகமாக அது இருக்கின்றது. அதுதான். அதனால் அவிகாரிதையா. அதனால் இது துவைத்திகள் உலகத்தை சத்தியம்னு சொல்கிறதுனால ஆத்மாவுக்கு இன்ப துன்பங்கள்லாம் வருது. அதனால் அது சம்சார பந்தத்தை அடைந்திருக்கு. அதிலிருந்து விடுபடணும்னா கர்ம பக்தி முதலான சாதனைகளால் அது விடுபடணும் அப்படிங்கிறது. நம்ம வேதாந்தத்தில் என்னது, ஆத்மா தன்னுடைய அறியாமையினால் பந்தத்தை அடைந்தது போல இருக்கின்றது. இந்த வியாவகாரிகம் பாரமார்த்திக பேதம் தெரியாததுனால, ஆத்மானாத்ம விவேகம் தெரியாததுனால பந்தத்தை அடைந்ததாக அது நினைக்கின்றது, அவன் நினைக்கின்றான். ஞானம் வர்ற பொழுது, இந்த உண்மை விளங்குகின்ற பொழுது, உண்மையிலேயே ஆத்மா எப்பொழுதும் பந்தத்தை அடையவில்லை, நான் ஒரு பொழுதும் சம்சாரி இல்லைனா, நான் ஆத்மா நித்தியமுக்த ஸ்வரூபம்னா நான் ஒரு பொழுதும் சம்சாரத்தை அடையவே இல்லை. ஏன்னா சம்சாரமாக எது தெரிந்ததோ அது பொய் தோற்றம், பொய் கல்பனை, என்னுடைய அஜ்ஞானத்தினால் கல்பிக்கப்பட்டது. கயிற்றில் பாம்பு என்னுடைய அஜ்ஞானத்தினால் கல்பிக்கப்பட்டது. அப்போ எப்போ என்னுடைய அஜ்ஞானம் நீங்குதோ அப்போ பாம்பு
நீங்கி விடுகின்றது. பாம்பை நீக்கிறதுக்கு தனியாக ஒன்றும் பண்ண வேண்டாம். புத்தியில் இருக்க அஜ்ஞானம் நீங்கினா பாம்பு நீங்கிவிடும். இது மாதிரி இந்த விவகாரம் அது சத்தியமாக நினைக்கிறது அஜ்ஞானம். விவகாரம் இந்த உடல் முதலானவை இருக்கிறது, உலகம் முதலானவை இருக்கிறது, சத்தியமாக நினைக்கிறது அது அஜ்ஞானம். அது இருக்குது, விவகாரத்தில் இருக்குது, ஏதோ வந்து போய் கொண்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு சத்தியமாக நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சம்சாரித்துவமானது இருக்கின்றது. அது சத்தியம் இல்லைங்கிற தெளிவு வந்த அடுத்த க்ஷணத்தில் மறைந்து விடுகின்றது. அது போய்விடுகிறது. சம்சார நிவர்த்தியானது வந்து விடுகிறது. அப்புறம் சம்சார நிவர்த்திக்கு ஒன்றும் பண்ணணுங்கிறது இல்லை. அந்த அஜ்ஞான நிவர்த்தியானாலே சம்சார நிவர்த்திங்கிறது. இதுதான் அத்வைத்தம். இதுதான் சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ சினிமா பார்க்குறான். சினிமா பார்க்கிறவன் சினிமான்னு தெரிந்து நினைத்து கொண்டு 40, 50 வயசு 60 வயசில் இருக்கிற பொழுது ஒரு பொழுதுபோக்குக்காக நம்ம பார்க்குறோம். நம்ம பார்த்துட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் அதை எவ்வளோ சத்தியமாக பார்க்குறான். அந்த சினிமாவை பார்க்குற பொழுது அதில் அந்த ஹீரோ பண்ணுற சாகசங்கள் எல்லாம் பரம சத்தியமாக பார்க்குறான். அதனால வெளியே வந்து ரசிகர் மன்ற ஆரம்பிக்கிறானே, அவருக்காக அவர் கடவுள்னா விஜய் கடவுளுங்கிறான், தலை கடவுளுங்கிறான். அதனால் அவர் என்ன வீர தீர சாகசங்கள்லாம் அவர் நிறையா பண்ணியிருக்கிறாருன்னா அந்த பேரில் ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பித்து அதுக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிறார். அவன் வந்து பெரிய புரட்சி தலைவர், எல்லா புரட்சியும் பண்ணுவார், அதனால் முதலமைச்சர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குன்னா அவன் வந்து பரம சத்தியமாக பார்க்குறான். அவன் வந்து அந்த ஹீரோ அது கேட்பான். அப்புறம் அதெல்லாம் கேட்பான். அதனால் கட் அவுட்டுக்கு பண்ணுறது அப்போ அது வந்து பரம சத்தியம்னா அவனுக்கு அந்த சினிமாங்கிறது, சினிமாவில் அந்த ஹீரோ பண்ணக்கூடிய சாகசங்கள்லாம் அவனுக்கு பரம சத்தியமாக தெரிகின்றது. அதனால் இவளை முதலமைச்சர் ஆக்குனாக்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை மாற்றிடுவாருன்னா. எங்கே சினிமாவில் எல்லாத்தையும் மாற்றுறாரு. ஒரே ஆள் பறந்து 100 பேரை அடிக்கிறார். அந்த மாதிரி அவர் முதலமைச்சர் ஆக்குனாக்கா எல்லாத்தையும் மாற்றிடுவார், புரட்சி பண்ணிடுவார், தலையெல்லாம் மாற்றிடுவார். தளபதியின் பட்டம் வேறு கொடுத்துருக்கான். அதனால் அவர் பாகிஸ்தானில் போய் பாகிஸ்தான் பார்டரில் நின்று சண்டை போடுவார்னா, அவர் தளபதி சினிமாவில் தான் எத்தனையோ பேர் சண்டை போட்டிருக்காரே, கொண்டிருக்காரே அப்படின்னு நினைக்கிறான். அப்போ என்னது முழுக்க அவனுடைய அவித்யா அஜ்ஞானம் தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அந்த வயசில் இருக்கக்கூடிய மோகத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அவனே கொஞ்சம் மாறிச்சுனாக்கா கல்யாணம் ஆகி குடும்ப பிரச்சனைகள்லாம் வந்தாக்க அதெல்லாம் மறந்துடுறான். அவன் இளம் பருவத்தில் இருக்கிற போது அதெல்லாம் பரம சத்தியமாக அந்த நிலையில் அவனுக்கு தெரியுது. ஆனால் அது என்னது எல்லளவும் சத்தியம் இல்லை. அதே தான் இந்த உலக விவகாரம் அவித்யா இருக்கிற வரைக்கும் பரம சத்தியமாக தெரிகின்றது. அவித்யா நிவர்த்தியாச்சுன்னா ஒன்றும் இல்லை. அதே மாதிரி சினிமா மாதிரி இந்த உலகமும் ஒன்றும் இல்லைங்கிறது விளங்கும். அதனால் உலகம் அப்படி இருக்கிறதுனால அது எவ்வித மாறுபாடும் அடையாமலே சாட்சியாக இருந்து, சாட்சின்னு சொன்னாலும் திரஷ்டான்னு சொன்னாலும் தன்னுடைய சொரூபத்திலிருந்து எவ்விதமான மாறுபாடும் அது அடையவில்லை. போத்ருத்வம் அது எப்பொழுதுமே அறிவாகவே இருக்கின்றது. அடுத்த பாடலில் அடுத்த ஸ்லோகத்தில் முடிக்கிறார். அதனால் இந்த தொம்பதத்தினுடைய விசாரம் முடிகின்றது. அதனால் இது வரைக்கும் சொன்னதை தொகுத்து முடிவுரையாக சொல்லுகின்றார். சொன்ன விஷயத்தை தான் முடிவுரையாக சொல்லி முடிக்கின்றார். 27வது ஸ்லோகம். தேகேந்திரிய மனப்பிராண அகங்கிருதிப்யோ விலக்ஷணः प्रोज्जिता शेषषड्भाव विकारस्त्वं पदाभिदः देहेन्द्रियमनःप्राण अहङ्कृतिभ्यो विलक्षणः प्रोज्झिता शेषषड्भाव विकारस्त्वं पदाभितः देह इंद्रिय मनः प्राण अहंकृतिभ्यः विलक्षणः प्रोज्झित अशेष षड्भाव विकारः त्वं पद अभितः पदाभितः त्वं पदाभितः त्वं पदाभितः न त्वं என்ற பதத்தால் சொல்லப்படுவது கூறப்படுதும் என்ற பதத்தினால குறிக்கப்படுவது இந்த
இது இந்த ஆத்மா உள்ளது எதுவோ அது ஆத்மாங்கிற வார்த்தை சாட்சிங்கிற வார்த்தை இல்லை. இதெல்லாம் இல்லாமல் எது இருக்கோ அதுதான் தொம் என்ற பதத்தினால் குறிக்கப்படுகின்றது. மகா வாக்கியத்தில் அந்த தொம் என்ற பதத்தினால் இந்த தேக இந்திரிய மன பிராண அகங்கிருதிபியக விலக்ஷணன வேறானது. இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், சிதாபாசன் இதற்கெல்லாம் வேறாக இருக்கக்கூடியது. அதனால் 5ன்னு பார்த்தோம். 4ங்கிற பொழுது 5 விஷயங்களை சேர்த்து நம்ம 4ன்னு விவகாரத்தில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம், சொல்கிறோம். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், ஆத்மா, பிரதிபிம்ப சைத்தன்யம், சிதாபாசன், அதான் ஜீவன் அப்படிங்கிறது. அதில் தான் இங்கே தேகம்ங்கிறது ஸ்தூல சரீரம், இந்திரிய மனப்பிராண என்பது சூக்ஷ்ம சரீரம், அகங்காரங்கிறத பிரதிபிம்ப சிதாபாசன் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது சூக்ஷ்ம சரீரத்தினுடையதாக எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களுக்கு வேறானதாகவும் இது வரைக்கும் சாட்சின்னு சொல்லியாச்சு, சச்சிதானந்தம்னு சொல்லியாச்சு. இதற்கு வேறானதாக எது இருக்கின்றதோ அதுதான் தொம் பதத்தால் குறிக்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் இந்த தேகம் முதலானவைகளுக்கு இருக்கக்கூடிய ஷட்பாவ விகாரம் இருக்கே, அது அந்த ஆத்மாவிற்கு இல்லை. அதுதான் சொல்கிறார். புரோஜித அசேஷ ஷட்பாவ விகாரக. புரோஜிதன அற்றது, இல்லாததுன்னு அர்த்தம். நீங்கியது, இல்லாதது. அது எது? ஷட்பாவ விகாரம். ஷட்பாவ விகாரம் என்னது? தத்துவபோதத்துக்கு போயிடணும். அது என்னன்னு இங்கே சொல்லலை. அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணமதே, அபக்ஷீயத்தே இது வினஷ்யதி, அபக்ஷீயத்தே வினஷ்யதி. அந்த 6 விகாரங்களும் இல்லை. சரீரத்துக்கு இருக்குது. சரீரம் இதுக்கு இருத்தல், தோன்றுதல் என்பதும், தோன்றின பிறகு பிறத்தல் அப்படிங்கிறது இருக்குது, பிறந்த பிறகு இருக்குதுன்னு விவகாரத்தில் அதற்கு அது இருக்குது அப்படின்னு உடம்பு இருக்கிறதுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வளர்தல்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வளர்ந்து கொண்டு போகுது. குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தேய்தல்ங்கிறது இருக்குது. அப்புறம் தேஞ்சு ஒரு நாள் இல்லாமலே போய்விடுகிறது. ஆள் காணாமல் போயிடுறார். இல்லாமலே அழிந்து போய்விடுகிறது இந்த சரீரம். இப்போ சரீரம் பிறந்தது, இருக்கிறது, வளர்கிறது, மாறுகிறது, தேய்கிறது, இல்லாமல் போகிறது. சரீரத்துக்கு இதெல்லாம் இருக்குது, ஆனால் ஆத்மாவுக்கு இது இல்லை. அதனால் அந்த இதில் இல்லாததாக எது இருக்கின்றதோ, தேகம் முதலானவைகளுக்கு வேறானதாகவும், பிறப்பு முதலான விகாரங்கள் இல்லாததாகவும் இந்த தேகத்துக்குள்ள எது இருக்கின்றதோ, அது தேகத்துக்கு சாட்சியாக எது இருக்கின்றதோ அது தொம் என்ற பதத்தினுடைய பொருளாக சொல்லப்படுகின்றது, என்ற பதத்தினால் குறிக்கப்படுகின்றது, காட்டப்படுகின்றது. எதில்? தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தில். இதுதான் தொம் பதத்தினுடைய கருத்து. அதனால் நான் யார், நான் அப்படின்னு நான் யார் அல்லது நான் இது என்று நம்ம யோசிக்கிற பொழுது உடம்பு நான் நினைத்தா பிறப்பு முதலான விகாரங்கள் இருக்குது. ஒரு காலத்தில் பிறந்தவன், அப்புறம் இன்னவா இருக்கிறேன், இன்னவாக ஆவேன், அதுக்கப்புறம் ஒரு நாள் இல்லாமல் நான் அழிந்து போய்விடுவேன், மரணம் அடைந்து விடுவேன் என்பது இருக்குது. அதனால் நம்மை நாம் என்னவா நினைக்கிறோங்கிறது தான் நம்முடைய இன்ப துன்பத்துக்கு காரணமாக இருக்குது. உடம்பாக நினைத்தா சம்சாரம் இருக்குது, பிறப்பு முதலான விகாரங்கள் இருக்குது. நான் ஆத்மானு புரிந்து கொண்டா ஆத்மா பிறக்கிறது இல்லை, இறக்கிறது அல்ல. ஆகவே பிறப்பு இறப்பு இல்லாதவன் நான். சச்சிதானந்த ஆத்மா, நான் சாட்சி மாத்திரம், இன்ப துன்பங்களுக்கு வேறானவன். தண்ணீர் அலைன்னு நினச்சாக்கா, அலை நான் நினச்சாக்கா, அலைக்கு பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு, விகாரம் உண்டு, பக்கத்தில் சின்ன அலை பெரிய அலையெல்லாம் உண்டு. அலைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா உண்மையிலேயே தண்ணீர் தான் இருக்குது. தண்ணீர் தான் தொடர்ந்து ஒரு உருவத்தை, ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு அலைகளாக வருது. சின்ன அலை, பேரலை, பேரலை, சுனாமின்னா பேரலையாக வருது. அப்புறம் நுரைகளாக இருக்குது. எல்லாம் என்னது? ஒரே தண்ணீர் தான். எல்லாம் ஒரு தண்ணீர் தான், ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு அப்புறம் இன்னொரு வடிவத்திலிருந்து வேறுபட்டதாக பல வடிவங்களை எடுத்துக்கொண்டு அதில் சிறியதும் பெரியதுமாக வந்து கொண்டு இருக்குது. அந்த அலையானது தன்னை அலைன்னு நினைத்தா அதற்கு பிறப்பு இறப்பு உண்டு, ஏற்றத்தாழ்வு உண்டு,
பக்கத்தில் இருக்க ஆளோட ஒப்பிட்டு பார்த்தா அது சின்னது, நான் பெருசுன்னு அகங்காரம் வரலாம். இல்லை அது பெருசு, நான் சின்னதுன்னு தாழ்வு மனப்பான்மை வரலாம். எல்லாம் வரும். அந்த அலையானது நான் தண்ணீர் அப்படின்னு புரிந்து கொண்டா பக்கத்தில் இருக்க அலையை பார்த்தா என்னது? அதுவும் தண்ணீர் தான். அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் தண்ணீர் தான், எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் தண்ணீர் தான். அப்போ அங்கே ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு, வேறுபடுத்தி பார்க்கறதுக்கு, உயர்வு தாழ்வு பார்க்கறதுக்கு, அல்லது பிறந்தேன் இறந்தேன்னு நினைக்கிறதுக்கு உங்கள் ஒன்றும் இல்லை. தண்ணீர் பிறப்பது இல்லை, இறப்பது. அலையோடு அது பிறக்கவில்லை, அலையோடு அது இறப்பது இல்லை. அது அப்படியே இருக்கின்றது. அதனால் உடம்பு நான் நினைத்தா நான் பிறந்தேன் இறப்பேன். ஆத்மா நான், இந்த சச்சிதானந்த தன்மையை, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சச்சிதானந்த தன்மையை புரிந்து கொண்டால், அப்படி ஒன்று இருக்குது என்று, அது எப்படி இருக்குங்கிறதுக்குலாம் விளக்கம் சொல்லியாச்சு. அதனால் அது சாட்சியாக இருக்குது, மாறாத அறிவாக இருக்கின்றது, ஆனந்தமாக இருக்கின்றதுங்கிறத புரிந்து கொண்டு அந்த ஆத்மா நான் இருந்த பிறப்பு இறப்பு இல்லாதவன், பூர்ணமானவன், எவ்விதமான விகாரங்களும் இல்லாதவன். உடம்பு நான் புரிந்து கொண்டால் எல்லாமே இருக்கும். அதனால் நான்கிறதுக்கு என்ன பொருள் கொடுக்குறோங்கிறது தான் நான் சம்சாரியா முக்தனாங்கிறது. நான்கிறதுக்கு உடம்புங்கிற அர்த்தம் போட்டாக்கா சம்சாரி, நான் ஆத்மானா நான் நித்திய முக்தன். முக்தன்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. பந்தத்துக்குள்ளே வந்தால் தானே முக்தன்னு சொல்கிறதுக்கு. ஆத்மா எப்பொழுதுமே பந்தத்துக்குள்ளே வரவே இல்லை. அதனால் நான் சச்சிதானந்தம் அப்படிங்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இப்படி குரு சிஷ்யனை பார்த்து அல்லது உபனிஷத் மகா வாக்கியத்தின் மூலமாக தொம் என்ற பதத்துக்கு சச்சிதானந்த ஆத்மா, நிர்விகார ஆத்மா என்று பொருள் கொடுத்திருக்கின்றது. உடம்பு மனது புத்தி இவைகளுக்கு வேறான எவ்வித மாறுபாடும் இல்லாத ஆத்மா என்ற பொருள் சொல்லப்பட்டிருக்கின்றது தொம் என்ற சொல்லால். இப்படி தொம் பதார்த்த விசாரம் முடிந்தது. அதுக்கப்புறம் மகா வாக்கியத்தில் இருக்கக்கூடிய அடுத்த சொல், முதல் சொல்லாக இருக்கக்கூடியது தத்து என்ற சொல். தத் என்ற பதம், அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத பார்க்கணும். தத்துங்கிறது ஈஸ்வரனை குறிப்பதாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த உலகம் முழுவதற்கும் இல்லை, இந்த உலகத்தில் ஒரு பகுதியாக ஒரு சிறு துளியாக இருக்கக்கூடிய உடம்பு நான்கிறத எடுத்துக்கொண்டு விசாரம் பண்ணியாச்சு. எனக்கு புறத்தில் இருக்கக்கூடிய உலகம், அதை எடுத்துக்கொண்டு அதனுடைய சொரூபம் என்ன என்பதை பார்க்கணும். ஏன்னா உலகம் இருக்குது, உலகத்தில் நான் இருக்கிறேன்னா நான் யார் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அப்போ உலகம் என்னங்கிறத பார்க்கணும். உலகத்திற்கு ஆதாரம் என்ன, உலகத்திற்கு காரணம் என்னங்கிறத பார்க்கணும். அதுதான் தத்பத விசாரம், தத்பதார்த்தம். அது அடுத்த பாடலில் வருது. 28 त्वं पदार्थमेवं निश्चित्य तदर्थं चिन्तयेत् पुनः अतद्व्यावृत्तिरूपेण साक्षाद्वितिमुखेन च त्वमर्थमेवं निश्चित्य तदर्थं चिन्तयेत् पुनः अतद्व्यावृत्तिरूपेण साक्षाद्वितिमुखेन च त्वम् अर्थम् एवं निश्चित्य तद् अर्थं चिन्तयेत् पुनः अतद्व्यावृत्तिरूपेण साक्षात् विधिमुखेन च त्वम् अर्थम् एवं निश्चित्य. त्वम् என்ற சொல்லினுடைய பொருளை இவ்வாறு நிச்சயம் செய்து கொண்டு, இதுதான் त्वम् மகா வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. त्वम् என்ற ஜீவன் அல்லது நான் என்பதனுடைய பொருள் இதுதான் என்று முதல்ல தெளிவுபடுத்தி கொண்டு, சிஷன் சொன்னானே எனக்கு பதார்த்தமே தெரியாது, நான் எப்படி வாக்கியார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுன்னா, அதனால் பதார்த்தத்தில் முதல் பதமாக தொம்ங்கிறத எடுத்துக்கொண்டு இதுதான் பதம், அந்த பதத்தினுடைய அர்த்தம் என்பதை நீ புரிந்து கொண்டு நிச்சயித்து கொண்டு, அதுக்கப்புறம் தத் அர்த்தம் சிந்தையேத் புனக. புனகனா மீண்டு, அடுத்ததாக தத் என்ற சொல்லினுடைய அர்த்தத்தை சிந்திப்பாயாக, விசாரிப்பாயாக. அப்போ விசாரிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறார். அது எப்படி இருக்கும்? நான்
இது வரைக்கும் நினச்சிருந்த உடம்பு இல்லை, நான் ஆத்மானா. அப்போ உலகம்னு நான் நினச்சிருந்தது உலகமா இல்லை அதுக்கு வேற என்ன இருக்குது? அல்லது ஈஸ்வரன் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? ஈஸ்வரன் யார்? ஈஸ்வரன் இருக்கிறாரே, ஈஸ்வரன்கிறது யார்? அது என்பதால் எது குறிக்கப்படுகின்றது? அது எப்படி சொல்கிறது? அந்த விசார முறையை சொல்லுகின்றார். எப்படி துவம் என்ற பதத்துக்கு எது துவம் இல்லையோ அது காட்டப்பட்டது, எது துவம்மோ அதுவும் காட்டப்பட்டது. எது துவம் என்ற பதத்தினுடைய பொருளாக இருக்க முடியாதோ அதை விலக்கி காமிச்சார். உடம்பு, பிராணன், இந்திரியங்கள், மனசு இதெல்லாம் நீங்கிறது சொல்லுடைய பொருள் அல்லன்னு நீக்கினார். அதனால் நீக்குதல்ங்கிறது ஒரு பகுதி, இதெல்லாம் அதனுடைய பொருள் அல்ல நீக்கிறது ஒரு பகுதி. அதுக்கப்புறம் இதுதான் அதனுடைய பொருள்னு சத்து, சித்து, ஆத்மா, சாட்சி என்று காட்டப்பட்டது இன்னொன்று. அதுதான் இங்கே அதே மாதிரி தான் இங்கே தத்துங்கிற பதத்தில் எதெல்லாம் ஈஸ்வரன் அல்ல, எதெல்லாம் தத்துங்கிற சொல்லினுடைய பொருள் அல்லன்னு நீக்கணும். இதெல்லாம் தத்தினுடைய சொல்லினுடைய பொருளாக மகா வாக்கியத்தில் குறிக்கப்படலை. அதில் தத்துனாக்க அங்கே ஈஸ்வரனுங்கிறது தான். ஆனால் ஈஸ்வரனுடைய சொரூபம் என்னங்கிற கேள்வி வருது. ஈஸ்வரன்னா யாருன்னா, ஈஸ்வரன் எப்படி இருக்கிறார், அவருடைய சொரூபம் என்ன என்ற கேள்வி எடுத்துக்கொண்டு இதெல்லாம் ஈஸ்வரனுடைய வாஸ்தவமான சொரூபம் அல்ல. எப்படி விவகாரத்தில் உடம்பு வரைக்கும் நான் இருந்தாலும் விவகாரத்தில் உடம்பு, மனசு, புத்தி முதலானவை இருக்குது, வாஸ்தவமாக ஆத்மா அதற்கு வேறானதாக இருக்குது என்பது போல் ஈஸ்வரன்னு சொல்கிற பொழுது சிருஷ்டிகர்த்தா, ஸ்திதிகர்த்தா, லயகர்த்தா, அவர் சங்க சக்கர கதாதாரி, இப்படியெல்லாம் பல பெயர்களை பல அடையாளங்களோடு அவர் சொல்லுகின்றோம். உலகத்தை சிருஷ்டித்தவர், காப்பவர், சம்ஹாரம் செய்பவர். அப்புறம் அவருக்குன்னு ஒரு ரூபம்லாம் கொடுத்து அதுலேயும் பலவிதமான ரூபங்கள் கொடுத்து பலவிதமான வடிவங்களை கொடுத்துருக்குறோம். அப்போ அவருடைய வாஸ்தவமான சொரூபம் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. அதனால் எதெல்லாம் ஈஸ்வரனுடைய வாஸ்தவமான சொரூபம் கிடையாது, ஆனால் விவகாரத்தினால் அவர் எடுத்துக்கொண்டு இருக்கிறது இருக்குது. அதனால் விவகாரத்தில் ஒன்று வச்சிருக்கிறார், ஒரு அடையாளம் இருக்குது. அந்த விவகாரத்தில் எது இருக்குது, எது வாஸ்தவமாக இருக்குது. விவகாரத்தில் இருக்கிறது அவருடைய யதார்த்தம் கிடையாது, யதார்த்தமாக என்ன இருக்குது என்று பார்க்கணும். அதனால் அதத் வியாவிருத்தி ரூபேன, அதத் வியாவிருத்தி ரூபம்னாக்கா எதெல்லாம் வாஸ்தவமாக அவருடைய சொரூபம் இல்லை, விவகாரத்தில் மட்டும் இருக்குது என்று காட்டி அதை நீக்குதல். அதனால் மகா வாக்கியத்தில் சொல்லப்பட்ட தத்பதார்த்தம், அந்த தத்துங்கிற பொழுது அங்கே ஈஸ்வர அந்த சர்வஜத்துவம், சர்வசக்திமான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அவர் சங்க சக்கர கதாதாரி, வேறு என்னெல்லாம் ரூபங்கள் சொல்லி இருக்கிறோமோ அதெல்லாம் புராணத்தில் கொடுத்துருக்குறது. புராணத்தில் ஈஸ்வரன் எடுத்துக்கொள்கிற பொழுது பிரம்மா, விஷ்ணு, சிவன், அப்புறம் அவர் கையில் இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுருப்பார், இப்படி இருப்பார், அப்படி இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் புராணத்தில் சொல்லி இருக்குது. இங்கே உபனிஷத்து சொல்கிற பொழுது தத்துங்கிறதுக்கு ஈஸ்வரன்னு புராணத்தில் சொல்லி இருக்கக்கூடிய அந்த சரீரத்தோடு கூடிய அந்த ஈஸ்வரனாக இல்லாமல் அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒன்று எதுவோ அது என்ற அர்த்தத்தில் தத்துங்கிற பதார்த்தமானது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதுங்கிறத புரிந்து கொள்ளணும். அதனால் எதெல்லாம் அவருடைய வாஸ்தவமான சொரூபம் இல்லையோ, விவகாரத்தில் மட்டும் இருக்கோ அதெல்லாம் நீக்கிட்டு, அதனால் அதத் வியாவிருத்தி ரூபேனா எது அவர் இல்லையோ அதையெல்லாம் நீக்கி, எது அதுவல்லவோ அதையெல்லாம் நீக்கி, அப்புறம் சாக்ஷாத் விதிமுகேன எது அதனுடைய யதார்த்த ஸ்வரூபமோ அவைகளை நேரடியாக காட்டி, இங்கே எப்படி சச்சிதானந்தம் அப்படின்னு காட்டப்பட்டதோ அந்த மாதிரி நேரடியாக அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத காட்டுவதன் மூலமாக தத்தினுடைய அர்த்தம் இது என்று சிந்தித்து கொள்வாயாக, புரிந்து கொள்வாயாக. அது எப்படிங்கிறத பார்க்கலாம்னு சொல்கிறார். நாமளும் பார்க்கலாம் நாளை வகுப்பில். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.